நீங்க பைபிள் படிக்கும் போதெல்லாம் வேர்ட் ஆஃப் அஷூரன்ஸ், இப்போ நாளைக்கு சாயங்காலம் உங்க கூட ஒரு வார்த்தை எடுத்து உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஜெபிக்கிற தப்புன்னு சொல்லவில்லை. ஆமென். அதை நாம் செய்கிறோம். சில நேரம் அது நமக்கு கேட்பதற்கு நல்லா இருக்கு, நமக்கு ஆறுதலா இருக்கு, நம்மை தேற்றக்கூடியதா இருக்கு. பைபிள் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஆனால் வெறும் இன்ஸ்பிரேஷன் மெட்டீரியல் மட்டுமல்ல. பைபிள் ஆதியாமத்தினுடைய ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் யாரை காட்டுகிறது? கிறிஸ்துவை காட்டுகிறது. நியாயப்பிரமாணங்கள் கிறிஸ்துவை காட்டுகிறது, நிரூபங்கள் கிறிஸ்துவை காட்டுகிறது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் கிறிஸ்துவை காட்டுகிறது. இந்த கண்ணாடி முன் நின்றாலே யாரை தெரியணும் உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும். இதை பார்க்கலன்னா நீங்க கண்ணாடியில இமேஜ் சரியில்லைன்னு அர்த்தம். ஆதியாகமத்தில் நீங்க போய் ஜீவ விருட்சம், யார் அந்த ஜீவ விருட்சம்? இயேசு கிறிஸ்து. நோவாவின் பேழை, நோவாவையும் குடும்பத்தையும் தப்ப வைத்தது யார்? அந்த பேழை இயேசு கிறிஸ்து. அழிவிலிருந்து என்னை மீட்டு கொண்டு என்னை தப்ப வைக்கிற அப்படின்னு அவரையே சொல்லக்கூடியதாய்த்தான் பைபிள் இருக்கிறது.